மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாணயக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பெருங்குடிக்குட்பட்ட பகுதியில் கந்தல் சேகரிப்பாளர்கள் என்று இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக மருத்துவ முகாம்களும் பல்வேறு திட்டங்களில் தமிழக அரசின் சார்பாக வழங்கக்கூடிய சேவை துறைகளின் ஒருங்கிணைப்பும் இன்றைக்கு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஓரிரு மாதத்திற்கு முன்பதாக கொடுங்கியூர் பகுதியில் இருக்கக்கூடிய கந்தல் சேகரிப்பாளர்களுக்கும் இத்திட்டம் துவங்கப்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 நபர்கள் இத்திட்டத்தின் மூலியமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த கந்தல் சேகரிப்பாளர்கள் முற்றிலுமாக இந்த குப்பை கொட்டும் வளாகத்தில் இருப்பதாக அங்கு பணியாற்றுவதாக அவர்களுக்கு நிறைய உடல் விளைவினங்கள் ஏற்படுகிறது. முக்கியமாக ஸ்கின் டிசீஸ் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் ப்ரீத்திங் இஷ்யூஸ், ஆஸ்தமா இந்த மாதிரி பாதிப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக முற்றிலும் ஒரு மருத்துவ முகாம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் டென்டல், ஐ செக்கப், அதுக்கப்புறமா இசிஜி, எக்ஸ்ரே இந்த மாதிரி அனைத்து வகை சேவைகளும் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாத இந்த கந்தல் சேகரிப்பாளர்களுக்கு எந்த இடத்துல போய் நம்ம ஆதார் கார்டுக்கு அணுவது, எந்த இடத்துல போயிட்டு கலைஞரின் காப்பீட்டு திட்டத்தை அணுகுவது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதற்காக பிற துறை சார்ந்தும் இங்கே கேம்ப் மாதிரி பொருத்தப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி துவங்கப்பட்டு மாலை 4 மணி வரை இந்த முகாம் நடைபெறும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதன் மூலியமாக பயன்பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கந்தல் சேகரிப்பாளர்கள் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இன்னும் பள்ளிக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. அவங்களையும் நம்ம மாநகராட்சி பள்ளியோடு இணைக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். அந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெறும். ஒரு கணக்கெடுப்பு இருக்காங்க சென்னை ஃபுல்லா எத்தனை கந்தல் தொழிலாளர்கள் இருக்காங்க? இல்லை, நம்ம கந்தல் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா கொடுங்கியூர், பெருங்குடி இந்த பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இது வரைக்கும் அவர்களுக்குன்னு தனியாக அங்கீகாரம் கொடுக்கப்படாமல் இருந்தது. இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ நம்ம கொடுங்கியூர்ல இந்த குப்பை கொட்டும் வளாகத்தில் பணிகள் எடுக்க இருப்பதுனால அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கெடுப்பு எடுத்தோம். அங்கே ஒரு 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த பெருங்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147 பேர் கிட்ட இருக்கிறாங்க. கூடுதலாக ஆட்களும் இதுக்கு பின்ன தெரிய இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி முகாம் நடத்திருக்கு, ஒரு அவேர்னஸ் வரும். இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடு கண்டிப்பாக வரும். மழைக்காலம் தொடங்கிடுச்சு. மழைநீர் வடிகாலை பொறுத்தவரையும் மாநகராட்சி ஃபுல்லாவே கடந்த 3 வருடமா நடந்துட்டு வருது. இந்த இவ்வளவு பணிகள் முடிஞ்சிருக்கு, எவ்வளவு தயாரா இருக்கும் பருவமழை எதிர்கொண்டு? பெருநகர சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் பணிகளில் முக்கியமான பணிகளாக கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் தொடர்ந்து இப்போதுலேருந்தே மழைக்காக தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து டீசல்டிங் பணி எல்லாமே இப்போதுலேருந்தே துவங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இது குறித்து ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய மழைகளையும் சவாலாக சந்திக்க சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது.